கோவத்துல உங்களுடைய பையனையும் நீங்க திட்டிடுவீங்க, உங்களுடைய பொண்ணையே திட்டிடுவீங்க, உங்க ஹஸ்பண்டையே திட்டிடுவீங்க. அந்த கோவத்துல, அந்த கோவம் அவ்வளவு உச்சிக்கு போகுது. சில டைம் நம்ம நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்டா, எவ்வளவு தெரியுமா உனக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் நீங்களே சொல்லிடுவீங்க. அப்புறம் அவனுக்காகவே நீங்க ஜெபிப்பீங்க, அப்புறம் அவளுக்காகவே நீங்களே முட்டிக்கால் போட்டு ஜெபிப்பீங்க, மெழுகுவத்தி எல்லாம் கூட ஜெபிப்பீங்க. ஆனா நீங்களே பயன்படுத்திருக்கீங்க ஒரு வார்த்தை, உருப்பட மாட்டேன் நீ நல்லா இருக்கவே மாட்டேன், என்ன நீ அப்படி அழ வைக்கிறல்ல, உன்னை குடும்பப்படுத்துற மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க போறா பாரு, நீங்களே தான் சொல்லுவீங்க. சொல்லிட்டீங்க, நீங்க அதை எடுக்க முடியாது, போட்டுட்டீங்க அந்த வார்த்தையை. யூ cannot டேக் இட் பேக். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கை விட்ட போன கல்லும் வாய் விட்டு போன வார்த்தையும் திரும்ப வராது. கோவத்தெல்லாம் சொல்றீங்க, ஆனா சாபத்தினுடைய வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. உங்க கூட இருக்கிறவங்க, நீங்க அவங்க கிட்ட தான் சபிக்க போறீங்க. நீங்க வழியில போறவனை சபிக்க போறீங்க. உங்க கூட வாழும்போது அந்த எரிச்சல் இருந்து கோவத்துல ஒரு வார்த்தையை பேசிடுறோம். ஆனா அந்த வார்த்தை அப்படியே போய் பதியுதுங்க, அந்த வார்த்தை அங்கு நிறைவேறும்.